ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய நாளை நாம் காணும்படியான பலத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆண்டவர் நம்மோடு கூட வந்து கொண்டே இருக்கிறார், நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். அந்த ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் செப்பனியா 3:20, நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். I will give you fame and praise. உனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் உன்னை வைக்கப் போகிறேன். அன்பான குடும்பத்தின் மக்களே, ஒரு கஷ்டத்தோடு, துன்பத்தோடு, வேதனையோடு, பாரத்தோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிற ஆண்டவர் அல்ல. நம்ம சொந்த பிள்ளைகள் யாராவது கஷ்டப்படணும்னு விரும்புவோமா? நம்ம கஷ்டப்பட்டாலும் கூட நமது பிள்ளைகள் நல்ல சூழ்நிலையில் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் நம்ம படுவோம். எனக்கு அநேக பெற்றோர்கள் தெரியும், தங்களுடைய வறுமையை வெளியில காட்டாதபடி பிள்ளைகளுடைய சந்தோஷத்துக்காக தங்களை அர்ப்பணிக்கிறதை நான் பார்க்கிறேன். இந்த பிள்ளைகள் என்ன போல ஆயிடக்கூடாது, என்னுடைய பிள்ளைகள் நான் படுற கஷ்டத்தை பற்றக்கூடாது, நான் தாண்டி வந்திருக்கிற பாதை என்னுடைய பிள்ளைகள் வரக்கூடாது, அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும். எவ்வளோ கடினப்பட்டு உழைத்து 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 அந்த பிள்ளைகளுடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கீர்த்திக்காக உழைக்கிறோம். அதே போல்தான் நம்ம ஆண்டவர் எத்தனையோ சூழ்நிலையில நம் கஷ்டமே படக்கூடாது என்று சொல்லி தாம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு தாம் வேதனையை சுமந்து கொண்டு நம்மை வாழ்விக்கும்படியாய் தம்மையே அர்ப்பணித்த ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நான் உங்களுடைய கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கப் போகிறேன். அன்பான குடும்பத்தின் மக்களே, நமது வாழ்க்கையில இதுவரை எந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லாதபடி காணப்படலாம். இதுவரைக்கும் நமது வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாதபடி காணப்படலாம். நம் வேலை ஸ்தலங்களிலே, நாம் இருக்கிற இடத்துல எந்த ஒரு வளர்ச்சி இல்லாதபடி, ஒரு நல்ல வேலை இல்லாதபடி எத்தனையோ போராட்டங்களை சந்தித்து வரலாம். ஆனா இதுவே வாழ்க்கைன்னு யோசிச்சிடாதீங்க. நம்மை அழைத்த ஆண்டவரை சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் உன்னை வைக்கப் போகிறேன். உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியும் மாற்ற போகிற ஆண்டவர் நான் என்று கற்றுச் சொல்கிறேன். இந்த காலை நேரத்தில் நிச்சயமா ஆண்டவர் சந்தோஷமான செய்தி தருவார், ஒரு நம்பிக்கையுள்ள செய்தி தருவார். நம்பிக்கையுள்ள பாதை நமக்கென்று திறக்கப்படுகிறது. நமக்கென்று ஒரு புதிய பாதையை ஆண்டவர் உருவாக்க போகிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். கவலைப்படாதிருங்கள், அவருடைய பிள்ளைகளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்மையும் வைக்க போறார். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, நீ தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றியப்பா. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் வைத்த சுதந்திர ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நீ நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்க போகிறதா இவக்க நன்றியப்பா. பிறந்த நாளைக்கும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளை உயர்த்த வைங்க. கவலை கண்ணீரெல்லாம் மறக்க செய்யுங்க. உங்களுடைய பிரசன்னத்தினால் நிரப்பும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.